டியூப் தமிழ் FM நேயர்களுக்கு காலை வணக்கம். இது 10ஆம் திகதி 3ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கான காலை செய்திகள். டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான கட்டிட பகுதியில் இருந்து அழகிய காட்சிகளுடன் கலந்து இந்த செய்திகள் தரப்படுகின்றன. இன்று அழகான காட்சிகளை சுவைக்கும் ஒரு இனிய திருநாளாகும். பாருங்கள் செய்திகளையும் செய்திகளோடு சுவை தரும் காட்சிகளையும். வாருங்கள் பார்க்கலாம். கொலம்பியா நாட்டிற்கு சொந்தமான விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 14 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். கொலம்பியா நாட்டினுடைய 2000 DC என்கின்ற 2 மோட்டார் விமானம் வீழ்ந்ததில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. கொலம்பியாவினுடைய தலைநகர் பொகோட்டாவிற்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் ஏறத்தாழ மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் இது விழுந்திருக்கின்றது. இந்த விமானம் விழுந்ததற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த விமானம் 1940ஆம் ஆண்டு செய்யப்பட்ட மிக பழைய விமானம். 2 மோட்டார் விமானமாக இருந்தாலும் இதனுடைய சேவை காலம் அதிகரித்து விட்டது. இதை சரியாக பராமரித்தார்களா என்பது முக்கியமான கேள்வி. இந்த அமெரிக்க விமானம் கொலம்பியாவில் மட்டுமல்ல, மேலும் பல உலக ஏழை நாடுகளில் பயணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் பயணித்தவர்கள் தொடர்பான காரணங்களும் அவர்களுடைய விவரங்களும் விபத்துக்கான காரணங்களும் கொலம்பியா அரசினால் இன்னமும் வெளியிடப்படவில்லை. சூடான் நாட்டில் அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் பலர் சிறையில் போடப்பட்டு வருவது தெரிந்ததே. அந்த வகையில் அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த 9 பெண்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு 20 கசையடிகள் கொடுத்து சிறையில் அடைக்கும்படி அதிபரினால் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் அதிபருக்கு எதிராக நிக்கராகுவா நாட்டில் ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 320 பேரும் இப்பொழுது விடுதலை செய்யும்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உலக நாடுகளில் முக்கியமாக அதிகாரத்தில் இருப்பவரை அகற்றுவதற்கான போராட்டங்கள் பரந்த அளவில் நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு நிக்கராகுவா, சூடான், வெனிசுலா போன்ற நாடுகளில் இப்பொழுது நடைபெறும் நிகழ்வுகள் ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. ஜப்பானினுடைய பயணிகள் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. கடல் பிராந்தியத்தில் திமிங்கிலம் அல்லது சுறா அல்லது வேறு ஏதாவது விலங்குகளினுடைய தாக்குதல் காரணமாக 80 பேர் படுகாயத்துடன் கொன்சு என்கின்ற தீவினுடைய கரைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். 121 பேருடன் பயணித்த இந்த கப்பலானது சுறாவிடம் அல்லது திமிங்கிலத்திடம் அடிவாங்கி இருக்கின்றது. இந்த கப்பல் அடிவாங்கியது இதுதான் முதல் தடவை அன்று அல்ல. 2006ஆம் ஆண்டும் இதுபோல ஜப்பானில் ஒரு கப்பலை திமிங்கிலம் தாக்கியிருக்கின்றது. பசிபிக் பிராந்தியத்தில் திமிங்கிலங்களினுடைய அதிகரிப்பும் திமிங்கில வேட்டையும் ஜப்பானியர்களுக்கு கொடுத்திருக்கும் அடி இதுவாகும். அமெரிக்கா சைபர் தாக்குதலை தமது நாட்டின் மீது நடத்தி இருக்கின்ற காரணத்தினால் தமது நாடு இருளில் கிடப்பதாக வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மருடா அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இதன் காரணமாக நேற்று மின்சார கட்டமைப்பே நின்று போய் நாடு இருளில் கிடக்கின்றது. வைத்தியசாலையில் இருக்கும் மக்கள் கை தொலைபேசியில் இருக்கும் விளக்கை பாவித்தே வெளிச்சம் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நாட்டின் தலைநகரில் இருக்கின்ற முக்கியமான வைத்தியசாலை ஒன்றில் 25 வயது நபர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். காரணம், மின்சாரம் திடீரென நின்று போன காரணத்தினால் மூச்செடுக்க இயலாத கருவிகள் இயங்காது மரணமடைந்தார். நாட்டு மக்களை இருளில் வீழ்த்தி மரணத்தில் தள்ள அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது என்று வெனிசுலா அதிபர் குற்றம் சாட்டி இருக்கின்றார்.